கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் சிந்தனைக்கு ஆதாரமாக சீர்தூக்கிப்பார் என்ற தலைப்பில் நான் சிந்திக்க வாஞ்சிக்கிறேன். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் வசனங்கள் 26, 27. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கால் நடைகளை சீர்தூக்கிப்பார். அதுக்கு அர்த்தம் என்ன? நம்முடைய பாதைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டங்கள் எவ்விதமாக இருக்கிறது, சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் போகின்ற பாதைகள் அவருக்கு பிரியமான பாதைகளாக இருக்கிறதா, சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவருடைய பிரியமான காரியங்களை செய்யும் போது வலதுபுறமும் இடதுபுறமும் பெருகி ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.